வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. சிவன் நமக்கு யாரு? சம்பந்த பெருமானுக்கு சுவாமி அப்பா, அப்பர் சுவாமிகளுக்கு சுவாமி வந்துட்டு ஆண்டான், நம்போ சுந்தரருக்கு நண்பன், மாணிக்கவாசகருக்கு குரு. நமக்கு யாரு? இது ஏன் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கு? எதனாலனா, யாரோ ஒருத்தர்னு ஈசனை நினைக்கும் போது நம்மளால மனம் திறந்து பேச முடியாது, மனம் திறந்து உறவாட முடியாது, நெருக்கம் வராது. அந்த இடத்துல ஒரு உறவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட நண்பன், எனக்கு அப்பா, என்னோட தோழன், அப்படி ஒரு உறவு இருந்தபோது நமக்கு ஈசன் அந்நியமாக இருக்க மாட்டான். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், பிறர்கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள் எவ்வளையோ மனசுக்குள்ளார இருக்கலாம், அதை ரொம்ப எளிமையாக ஈசன்கிட்ட கொட்டி முடிச்சிடலாம். கொட்டி முடித்தோன்னு மனசு லேசாகிடும். அப்போது அவன்கிட்ட நம்ம பேசணும், உறவாடணும்னா நமக்கு அவனோட ஒரு உறவு வேணும். இது உடனே எடுத்தோன்னு அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. அதனால் அது வராதுன்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா அம்மா அப்பா என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி தெரியும். இதை தாண்டி நமக்குள்ளார என்ன இருக்குது, நிதானமாக சிந்திச்சு பார்த்து, நான் ஈசனை எப்படி எனக்குள்ளார நான் பாவிக்கிறேன், எப்படி அவனோட நான் பழகிறேன்னு ஆண்டு பார்த்து அந்த உறவுக்கு ஒரு பேர் வைங்க. அவன் என் அப்பா, அதனால் அவன்கிட்ட நான் என்ன வேணுமாலும் சொல்லுவேன். அந்த உரிமையோடு பழகிற அளவுக்கு அந்த உறவு இருக்கணும். அதனால் உறவை உருவாக்குங்க. நம்மோடு இருக்கும் ஈசன் எப்போதும் நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.